Hello students, welcome to Abhinandan Academic. My dear students, now உங்களுடைய மேக்ஸ் டீச்சர் தமிழரசு. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போனால் கிளாஸ் 12th CBSE மேத்தமெட்டிக்ஸில் மேட்ரிக்ஸ் சாப்டரில் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், அதாவது 2020 இந்தியா முழுக்க நடந்த எல்லா கொஸ்டின்ஸோட MCQ கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எல்லாம் கலெக்ஷன் பண்ணி நான் உனக்கு வீடியோவை டிஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த எல்லா கொஸ்டினோட கலெக்ஷன்ஸ் PDF பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ நீங்கள் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் டவுன்லோட் பண்ணிட்டாலும் சரி, இல்லை என்னுடைய நம்பருக்கு வாட்ஸ்அப் நம்பர் கான்டாக்ட் பண்ணிட்டாலும் சரி. நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா என்னோடய வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் அப்லோட் பண்ணக்கூடிய MCQ கொஸ்டின், கேஸ் ஸ்டடி கொஸ்டின்ஸ்லாம் ஓகே நீங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணிகிட்டே வாங்க. ஷுவர் நீ மேக்ஸில் 95+ ஸ்கோர் பண்ணுறதுக்கு என்னுடைய சேனல் மிகப்பெரிய சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ வாங்க நம்ம டாபிக் போகலாம். வாட் ஏ கொஸ்டின்ஸ். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன சொல்லியிருக்குன்னா, let A and B be the two matrix of suitable order, then which of the following is not correct? That's the questions. இங்கே கொடுத்துருக்க 4 ஆப்ஷனில் எது நாட் கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 4 ஆப்ஷன் ஃபஸ்ட்டு உனக்கு ஒரு மைண்டில் தோணும். தட் இஸ் மீனிங் இஸ் அ ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ். ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ்னால் நம்மளுக்கு என்னென்ன தெரியும்? ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, A டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு A அப்படின்னு தெரியும். செகண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, A plus B the whole transpose equal to A transpose plus B transpose. இதே மைனஸாக இருந்தாலும் this method is implement. Next third one பார்த்தீங்கன்னா, ஒரு scalar and A O transpose equal to scalar ஒரு constant K, that is meaning and again A transpose. Okay, clear? Next the reversal law of transpose பார்த்தீங்கன்னா, AB the whole transpose equal to B transpose into A transpose. இதெல்லாம் that is a properties of டிரான்ஸ்போஸ் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் கரெக்டாக இருக்கும், இதுவும் சேம் கரெக்டு, இதுவும் கரெக்டு. தட் ரிவர்சல் ஆஃப் மட்டும் ராங்காக இருக்கும். பிகாஸ் ஆஃப் ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ். இங்கே என்ன இருக்குது? ஏபி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் பி டிரான்ஸ்போஸ். ஸோ கொஷின் இஸ் விச் ஆர் த ஃபாலோயிங் நாட் கரெக்டா? திஸ் ஆப்ஷன் டி. ஓகே, அண்டர்ஸ்டுட்மா? செகண்ட் கொஸ்டின் இல்லாமா? What is second question? This is a very important question. அடிக்கிற நிறைய எக்ஸாம்பிள் கேட்ட கொஷின். ஷுவர் 2025 வரை கேட்டிருக்காங்க. வாட் ஏ கொஷின்னா, லெட் போத் ஏ பி டிரான்ஸ்போஸ் அண்ட் பி டிரான்ஸ்போஸ் ஏ டிஃபைன் ஃபார் த மேட்ரிக்ஸ் ஏ அண்ட் பி. இஃப் ஏ இஸ் ஆர்டர் இஸ் M cross N, தென் வாட் இஸ் ஆர்டர் ஆஃப் பி? ஓகே, கொஷின் கொடுத்துருக்காங்களா? இப்போ மேட்ரிக்ஸோட ஏன்ற ஒரு மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன கொடுத்துருக்காங்க? N cross Mன்னு கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் பின்ற மேட்ரிக்ஸ் ஆர்டர் கண்டுபிடிக்கணும். ஸோ அதை நான் என்ன பண்ணிக்கிறேன்டா, பி கிராஸ் கியூ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ஆர்டர் எனி ஒன் ஆர்டர்ஸ் நான் எடுத்துக்கிறேன். அப்போ பி கியூவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்கன்னா, ஏ அண்ட் பி டிரான்ஸ்போஸ் இஸ் டிஃபைன் சொல்லியிருக்காங்க. அப்போ ஏ மேட்ரிக்ஸும் பி மேட்ரிக்ஸும் என்னால் ப்ராடக்ட் பண்ண முடியுன்ட்டாங்க. ஓகே, பி டிரான்ஸ்போஸும் என்னால் ப்ராடக்ட் பண்ண முடியுன்றாங்க. ஸோ ஏவோட ஆர்டர் பார்த்திங்கன்னா N cross M. மேட்ரிக்ஸ் பி டிரான்ஸ்போஸ் ஆர்டர், பியோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா பி கிராஸ் கியூ. அப்போ பி டிரான்ஸ்போஸ் என்ன கிடைக்கும்? கியூ கிராஸ் பி. ஸோ இது ரெண்டுமே மல்டிப்ளிகேஷன் இஸ் அப்ளிகபிள் அப்படின்னா, ஃபஸ்ட்டு மேட்ரிக்ஸோட காலமும் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோவும் எப்படி இருக்கணும்? போத் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். அதானே போத் ஆர் டிஃபைன்ட் ஆகணும்டா. ஸோ அப்போ போத் ஆர் இது டிஃபைன்ட் ஆகணும்டா, வாட் இஸ் த கண்டிஷனாக இருக்கணும்? எம்ஸ் ஈக்குவல் டு கியூ. கண்டிப்பாக இந்த சாட்டிஸ்ஃபை பண்ணால் மட்டும்தான் வாட் ரியாக்ஷனுங்க, இது மல்டிப்ளிகேஷன் அப்ளிகபிள். ஸோ அப்போ இஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளிகபிள்னா எம்ஸ் ஈக்குவல் டு கியூவாக இருக்கணும். செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, பி டிரான்ஸ்போஸ் ஏ இஸ் ஆல்சோ டிஃபைன் சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ பி டிரான்ஸ்போஸ் மீனிங் என்ன? கியூ கிராஸ் பி. ஏவோட வாட் இஸ் N cross M. திஸ் ஆல்சோ இஸ் மல்டிப்ளிகேஷன் அப்ளிகபிள்னா சேம் ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம் செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ ஓகே போத் ஆர் ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்போ ஒன்லி பாசிபிள் பி இஸ் ஈக்குவல் டு N. ஓகே, ஸோ அப்போ ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு பி கமா கியூ தானே. பியோட வேல்யூ N, கியூவோட வேல்யூ M. ஸோ மேட்ரிக்ஸ் பி வந்து N cross M இருக்கணும். ஆப்ஷன் பி N cross M. கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். தேர்ட் கொஸ்டின்ஸ். ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு -1 0 0 3 0 0 5 இஸ் ஆன் அப்படின்னு கொஸ்டின். ஓகே, இஸ் ஆன். இது என்ன மேட்ரிக்ஸ்? ஸ்கேலார் மேட்ரிக்ஸான்னு கேட்குறாங்க. ஸ்கேலார் மேட்ரிக்ஸை பார்த்தா நான் டயகனல் எலமெண்ட்ஸ்லாம் 0 கரெக்டு. பட் மெயின் டயகனல் எலமெண்ட்லாம் சேமாக வரணும். ஆனால் மெயின் டயகனல் எலமெண்ட்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக ஸ்கேலார் மேட்ரிக்ஸ் கிடையாது. ஐடென்டி மேட்ரிக்ஸாக இருந்தால் மெயின் டயகனல் எலமெண்ட்லாம் வேல்யூ 1 இருக்கணும். ஸோ டெஃபினட்டாக ஐடென்டி மேட்ரிக்ஸ் வராது. ஸோ ஒன்று சிமெட்ரிக்காக இருக்கணும், இல்லை கியூ சிமெட்ரிக்காக இருக்கணும். எஸ் கிளியர்? அப்போ கிவன் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கலாமா?
இப்போ மேட்ரிக்ஸ் எடுத்துகிட்டு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா அந்த மேட்ரிக்ஸை A is equal to A transpose இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுமா? If A is a symmetric matrix, then A is equal to A transpose. ஸோ அப்போ A transpose எடுக்கிறேன். ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸை A transpose எடுத்துட்டா ரோவில் காலமாக சேஞ்ச் பண்ணும். -1 0 0 நெக்ஸ்ட் 0 3 0 அகெயின் ஃபார்ம் பண்ணால் 0 0 5. ஸோ டெஃபினட்டாக சேம் மேட்ரிக்ஸ் A கிடைக்குது. ஸோ அப்போ A transpose equal to Aண்டா that is called what relation? Symmetric matrix. Clear ma? Right. Next question number 4 பாருங்க. What is question number 4 பார்த்தீங்கன்னா if A is equal to ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க, then what's the value of A ன்னு கேட்டிருக்காங்க. இஸ் நல் மேட்ரிக்ஸா? என்டையர் மேட்ரிக்ஸ் ஃபுல்லாக ஜீரோவாக இருந்தால் மட்டும் தான் நல் மேட்ரிக்ஸ். ஸோ நல் மேட்ரிக்ஸும் கிடையாது. சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருந்தால் A is equal to A transpose செக் பண்ணால் சிமெட்ரிக்காக என்னென்னு செக் பண்ணிடலாம். டயகனல் மேட்ரிக்ஸ் பார்த்தோன்னா நான் டயகனல் எலிமெண்ட் ஃபுல்லாக ஜீரோ ஆக்கணும். ஸோ இது ரெண்டும் கிடையாது. ஸோ ஒன்று சிமெட்ரிக்காக இருக்கணும், இல்லை கியூ சிமெட்ரிக்காக இருக்கணும். பட் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் நம்மளுக்கு என்ன தெரியும்னா, இந்த மெயின் டயகனல் எலிமெண்ட் ஆல்வேஸ் ஜீரோவாக இருந்தால் அது என்ன மேட்ரிக்ஸாக இருக்குன்னா கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கும். கிளியரா? ஸோ அதை மட்டும் மெயின் பண்ணாத, மெயின் டயகனல் எலிமெண்ட் ஜீரோவாக இருக்கணும். ஸோ இங்கே என்ன எலிமெண்ட் இருக்கோ இதுக்கு ஆப்போசிட் சைனாக இருக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷன் மெயின் டயகனல் எலிமெண்ட்டில் ஜீரோ ஆயிடுச்சு. -3 இருந்தால் +3, +8 இருந்தால் -8, +5 வந்தால் -5 ஆட்டோமேட்டிக்காக டிட்டோவாக இருக்கா? ஸோ அப்போ இந்த மேட்ரிக்ஸ் என்னது? கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். இல்லைனா கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் இதை கூட வெரிஃபை பண்ணலாம். A is equal to -A transpose செக் பண்ணி பாருங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நிற்கும். கியூ சிமெட்ரிக் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும். கிளியரா? பெட்டர் மெயின் டயகனல் எலிமெண்ட் ஜீரோ, மேலே இருக்க நான் டயகனல் எலிமெண்ட்டுக்கு ஆப்போசிட் சிம்பிள் கரெக்டாக கிடச்சுன்னா அது கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம். கிளியர்மா? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஓகே. What are next questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா, which of the following can be both symmetric and q-symmetric matrixனா, ஒரு மேட்ரிக்ஸ் வந்து என்னவா இருக்கணும்? சிமெட்ரிக்காகவும் இருக்கணும், q சிமெட்ரிக்காகவும் இருக்கணும். அதான கண்டிஷன். அப்படி இருந்தால் அது என்ன மேட்ரிக்ஸ்னு கேட்குறாங்க. இப்போ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து A சிமெட்ரிக்காக இருக்கணும்னா A is equal to what's the condition சாட்டிஸ்ஃபை பண்ணும்? A transpose சாட்டிஸ்ஃபை பண்ணும். அதே மேட்ரிக்ஸ் q சிமெட்ரிக்காக இருந்தால் A is equal to what's the value? -A transpose சாட்டிஸ்ஃபை பண்ணும் இல்லையா? கிளியரா? ரைட். அப்போ நான் A is equal to A transpose பொதுவாக என்ன பண்ணிக்கலாம்? -A is equal to A transpose இதை சேஞ்ச் பண்ண முடியுமா? ஸோ அப்போ இதுக்கு போக -A போட்டுக்கிறேன். இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணால் அப்போ 2A is equal to 0. அப்போ A is equal to 0. தட் இஸ் மீனிங் ஒன்லி நல் மேட்ரிக்ஸ் தான் வருங்க. ஸோ ஒரு மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்கும் கியூ சிமெட்ரிக்கும் சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா அது ஒன்லி ஒரே ஒரு மேட்ரிக்ஸ் தான். அது என்ன மேட்ரிக்ஸ் மட்டும் வருங்க? நல் மேட்ரிக்ஸை மட்டும்தான் வர முடியும். கிளியர் மை சில்ட்ரன்? ரைட்டு. போலாமா? நெக்ஸ்ட் கொஷின்ஸ். வாட் கொஸ்டின் நம்பர் 6 பார்த்தீங்கன்னா, கிவன் ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. A is equal to மேட்ரிக்ஸ் கொடுத்துட்டாங்க. இட்ஸ் ஏ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. ஓகே, இந்த மேட்ரிக்ஸ் கொடுத்து இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ். வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் 2x + y கண்டுபிடிக்கணும். கிளியர்? ஸோ அப்போ இதை கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் தான். இது கிவன் எடுத்துக்கிட்டீங்க. A is a சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக இருக்கணும்னா A is equal to A transpose. இது கண்டிஷன். A வந்து ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னா A is equal to A transpose. கிளியரா? ஸோ அப்போ ஏவோட மேட்ரிக்ஸ் தெரிஞ்சிருச்சு. 1 12 4y 6x 5 2x 8x 4 6 again equal to A transpose. What is A transpose? 1 12 4y 6x 5 2x 8x 4 6. It's clear? A is equal to A transpose. Now what is the value of x and y? So x compare பண்ணு. So first ரெண்டை compare பண்ணிக்கலாமா? 12 is equal to 6x. Again x is equal to 2. Is clear? So x ஓட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் நம்மளுக்கு என்ன வேல்யூ கண்டுபிடிக்கணும்? y கண்டுபிடிக்கணும். So y கண்டுபிடிச்சா here 4y, here what's the value? 8x. So அப்போ 8x is equal to 4y. So ஃபார்ம் பண்ண 8 into x ஓட வேல்யூ 2 is equal to 4y. So அப்போ here ஃபாலோ பண்ணிங்கன்னா 4y is equal to 16. இப்போ y is equal to 4. That's clear? So அப்போ y கண்டுபிடிச்சாச்சு, x கண்டுபிடிச்சாச்சு. Question is 2x plus y is equal to 2 into x ஓட வேல்யூ 2 plus 4. That is equal to 4 plus 4 is equal to what's the value? 8. Option D. Understood ma? Right. Next question number 7 பாருங்க. The sum of two q-symmetric matrix is same order always equal to அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ரெண்டு q-symmetric மேட்ரிக்ஸை ஆட் பண்ணால் திரும்ப என்ன மேட்ரிக்ஸ் கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன எடுத்துக்கிறேன்? ரெண்டு மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். லெட் A and B
ஆர் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். ரெண்டு வாட்ஸ் பண்ணிங்க 2 கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிறேன். எஸ் கிளியர். இப்போ ரெண்டு மேட்ரிக்ஸை கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அப்போ ஏஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ஆகும். அகெயின் பி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டிரான்ஸ்போஸ் ஆகும். இப்போ என்ன படிச்சாங்க, ரெண்டையும் ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஏ ப்ளஸ் பி ரெண்டையும் ஆட் பண்ணலாமா? ஸோ அப்போ மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ் அகெயின் மைனஸ் பி டிரான்ஸ்போஸ். டேக் இட் மைனஸ் காமன். இப்போ ஹியர் வாட்ஸ் அ வேல்யூ ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ். கிளியரா? இப்போ நம்மளுக்கு என்ன ஃபார்ம் பண்ணால் ஏ டிரான்ஸ்போஸ் ஓகே அஸ் பர் ப்ராப்பர்ட்டிஸ் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ஓகே ஏ ப்ளஸ் பி தி ஹோல் டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு டிரான்ஸ்போஸ் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் ஏ டிரான்ஸ்போஸ் ப்ளஸ் பி டிரான்ஸ்போஸ் அப்படின்னு வந்து நிற்குமா? ஸோ நான் இப்போ அதையும் இங்கேயும் யூஸ் பண்ணிக்கிறேன். அப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் டிரான்ஸ்போஸ். ஓகே ஹியர் லெஃப்ட் ஹேண்ட் சைடு ஏ ப்ளஸ் பி. அப்போ இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக வருதான்னு பாருங்கள். தட் இஸ் மீனிங் ஏ ப்ளஸ் பி தி ஹோல் டிரான்ஸ்போஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி கிடைக்குதா? அப்போ ரெண்டு மேட்ரிக்ஸ் ஆட் பண்ணி திரும்பவும் எனக்கு என்ன மேட்ரிக்ஸாக கிடைக்கும்? ஒன்லி ஃபார் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸாக தான் கிடைக்கும். கிளியர் மை சில்ட்ரன்? ரைட். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 8th one. A and B are square matrix, same order. Then A B transpose B A transpose is என்ன மேட்ரிக்ஸ்னு கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ அப்போ என்ன ஃபார்ம் பண்ணு A B transpose மைனஸ் B A transpose. கிளியர்? இதுக்கு என்ன பண்ணுங்கள் டிரான்ஸ்போஸ் எடுங்க. இப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் டிரான்ஸ்போஸ் படி A minus B whole transpose equal to what's the value? A transpose minus B transpose. That's clear? So அந்த ரூல் தான் நான் இங்கே அப்ளை பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணுறேன்? A plus B transpose the whole transpose minus B A whole transpose again transpose. Next reversal law transpose A B whole transpose equal to B transpose A transpose நம்மளுக்கு தெரியும். ஸோ அந்த ரூல் அகெயின் இங்கே அப்ளை பண்ணிடலாமா? ஸோ அப்போ B transpose again transpose திரும்ப again A transpose minus A transpose again whole transpose into B transpose. B transpose whole transpose ஒரு மேட்ரிக்ஸில் A transpose again அதோட transpose equal to A. ஸோ இப்போ இது ரெண்டையும் ஃபாலோ பண்ணிங்கன்னா that is meaning B A transpose minus A into B transpose. கிளியரா? ஸோ அப்போ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா AB whole transpose minus BA transpose the whole transpose equal to take it minus common again AB transpose minus BA transpose. What are conclusions? AB transpose minus BA transpose is Q symmetric. Q symmetric matrix. Q symmetric matrix. That's clear? That is option B. Next time. But a given questions. இப்போ ஒரு கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. மேட்ரிக்ஸ் ஏ கொடுத்துட்டாங்க. இஸ் ஏ கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு கொடுத்தாங்க. இப்போ இந்த மேட்ரிக்ஸ் ஏ வந்து ஒரு கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ் அப்படின்னு கொடுத்து தென் வேல்யூ ஆஃப் 2A மைனஸ் பி சியோட வேல்யூ கேட்குறாங்க. எஸ் கிளியர்? ஸோ கொடுத்துருக்க மேட்ரிக்ஸ் எடுத்துட்டோம். அஸ் பர் கியூ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் வாட்ஸ் த டெஃபினேஷன்? ஏ ஈக்குவல் டு மைனஸ் ஏ டிரான்ஸ்போஸ். ஸோ அப்போ ஹியர் ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா AC minus 1 B 0 5 1 minus 5 0. Yes, clear? Next minus A transpose. So இப்போ minus A transpose பார்த்தீங்கன்னா A C minus 1 B 0 5 1 minus 5 0. Yes, clear? இப்போ கம்பேர் பண்ணு. What's the value A? Here வரும் A minus A வருமா? இப்போ A is equal to minus A. ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னா இப்போ 2A is equal to 0 ஆகுமா? அது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இல்லாமா? தட் இஸ் equal to A is equal to 0. ஒன் ஆஃப் த வேல்யூ கண்டுபிடிச்சோமா? நெக்ஸ்ட் இது செகண்ட் ரெண்டையும் கம்பேர் பண்ணு. C is equal to minus B. ஸோ இப்போ இதையும் கொண்டு வந்து C plus B is equal to 0. தட் இஸ் B plus C is equal to 0. ஸோ as per sum பார்த்தீங்கன்னா 2A minus of B plus C is equal to 2 into A ஓட வேல்யூ 0 P plus C ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா minus 0. ஸோ இப்போ that is equal to 0. Is clear? That is what is the value? Option A. Clear? Given if A is equal to 5xy0 given matrix A கொடுத்துட்டாங்க. இப்போ A is equal to A transpose கேட்டிருக்காங்க இல்லையா?
A transpose is a transpose of matrix A. So as per sum என்ன A is equal to A transpose கொடுத்துருக்காங்க. A ஓட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5x y 0. இப்போ A transpose பார்த்தீங்கன்னா 5x y 0. இது A transpose. Yes, clear? இப்போ கம்பேர் பண்ணு. What is here? கம்பேர் பண்ணினா x is equal to y ன்னு வந்துருமா? சரி, ஆப்ஷன் B. Okay, understood ma? Right. Next question போயிடலாமா? What is next question பார்த்தீங்கன்னா given matrix A is equal to A order வந்து 3x4 matrix. B matrix, okay, A dash B and A B transpose, okay, A transpose B யும் and A B transpose both are defined. ரெண்டுமே multiplication define பண்ண முடியும் அப்படின்னா what is the order of the matrix B கேட்டிருக்காங்க. ஸோ ஏவோட மேட்ரிக்ஸ் வந்து ஆர்டர் தெரிஞ்சிருச்சு. வாட்ஸ் ஆர்டர் 3x4. பட் பின்னு ஒரு மேட்ரிக்ஸ் ஆர்டர் தெரியாது. நான் என்ன பண்ணிக்கிறேன், m x n எடுத்துக்கிட்டேன். எஸ் கிளியர், m x n எடுத்துக்கலாமா? இப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன்ஸ் ஏ, ஓகே, இன்ட்டு பி, ஏவும் பி என்னால் டிஃபைன் பண்ண முடியுன்றாங்க. அப்போ ஏவோட ஆர்டர் என்ன இருக்குது, 3x4. பியோட ஆர்டர் என்ன இருக்குது, m x b சாரி ஏ டிரான்ஸ்போஸ் பியா, சாரி, ஓகே, இங்கே என்ன டிஃபைன் பண்ணியிருக்க சொல்லியிருக்காங்க, போத் ஆர் டிஃபைன் ஆகும். எப்படி டிஃபைன் ஆகும்னு சொல்லியிருக்காங்கன்னா ஏ டிரான்ஸ்போஸ், எஸ்கில் ஏ டிரான்ஸ்போஸ் பி டிஃபைன் ஆகும். அப்போ பியோட வேல்யூ வந்து m x n. மேட்ரிக்ஸ் ஏவோட டிரான்ஸ்போஸ் வந்து 3x, மேட்ரிக்ஸ் ஏவோட ஆர்டர் பார்த்தீங்கன்னா 3x4. ஏ டிரான்ஸ்போஸ் ஆர்டர் வந்து என்ன வரும், 4x3ன்னு வந்துடும். ஸோ இது போத் ஆர் டிஃபைன்டாக எப்போ இது ரெண்டு டிஃபைன்ட் ஆகும், இது ரெண்டு சேமாக இருக்கும்போது. ஃபஸ்ட் மேட்ரிக்ஸோட காலம், செகண்ட் மேட்ரிக்ஸோட ரோ சேமாக இருக்கும்போது டிஃபைன்ட் ஆகும். அப்போ ஒன்லி இஸ் பாசிபிள் m is equal to 3. கிளியர், ஒன் ஆஃப் த வே. செகண்டு ஏபி டிரான்ஸ்போஸ் ஏ இன்ட்டு பி டிரான்ஸ்போஸ் போத்துமே டிஃபைன்ட் ஆகும்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஏவோட மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்ன, 3x4. பி டிரான்ஸ்போஸ்னா அப்போ n x m. ஸோ ரெண்டு போத் ஆர் சேமாக இருக்குமா? அப்போ how is possible, n is equal to 4. therefore the matrix B ஆர்டர் வந்து m x என்ன, m ஓட வேல்யூ 3, n ஓட வேல்யூ 4, n ஓட வேல்யூ 4. that is ஆர்டர் is 3x4. is clear? m ஓட ஆர்டர் 3x4. understood ma? right. 3x4 written proper. okay, next question போயிடலாமா? what are 12th questions அப்படின்னு பார்த்தீங்கன்னா given question கொடுத்துருக்காங்களா? what are the questions கொடுத்துருக்காங்க? if the matrix A கொடுத்துட்டாங்க, then the matrix A transpose வேல்யூ கேட்டிருக்காங்க இல்லையா? ஸோ A matrix A transpose. ஸோ matrix A வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ் வேல்யூ 1 2 3. நெக்ஸ்ட்டு A transpose எடுத்திங்கன்னா 1 2 3. சில நேரங்களில் மல்டிபிள் பண்ணும்போது சில டவுட் வந்துருக்கு, எப்படிடா வரும் அப்படின்னு சில மாதிரி இந்த மாதிரி டவுட் ஆச்சுன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கடா, இதோட ஆர்டர் செக் பண்ணு. 1x3ன்னு வந்து நிற்குமா? ஓகே, 1 row 3 columns. இது பார்த்தீங்கன்னா 3 row 1 columns. அப்போ ரெண்டே ப்ராடக்ட் பண்ணால் ஒரு சிங்கிள் மேட்ரிக்ஸ் 1x1 வந்துடும். ஸோ அப்போ ப்ராடக்ட் பண்ணிக்கலாமா? ஃபஸ்ட் row ஃபஸ்ட் காலம். ஸோ இப்போ இதை ஃபாலோ பண்ணிங்கன்னா 1 into 1. ஸோ ஆட்டோமேட்டிக்காக 1 2 into 2 plus 2 again 9. ஸோ டெஃபினட்டாக 1x1 மேட்ரிக்ஸ் வந்துருச்சா? ஸோ இந்த மாதிரி வந்துச்சுன்னா உனக்கு கன்ஃபியூஸ் ஆச்சுன்னா ஆர்டர் வச்சு செக் பண்ணிக்கிங்க. ஸோ அப்போ வாட் இஸ் த வேல்யூ ஹியர் ஈக்குவல் பண்ணிங்கன்னா, சரி, 1 into 1 1, 2 into 2 4. that's clear. ஸோ சிம்பிளி பண்ணிங்கன்னா that is equal to 14. மேட்ரிக்ஸ் ஆர்டர் இஸ் 1x1. ஓகே, ஸோ மேட்ரிக்ஸ் அதுனா 1x1 மேட்ரிக்ஸா, வெறும் நம்பர் கிடையாது. நோட் த பாயிண்ட், மேட்ரிக்ஸ் இஸ் எ சிம்பிள், நாட் எனி வேல்யூஸ். therefore நீங்கள் கண்டுபிடிச்சது 14 இஸ் எ 1x1 மேட்ரிக்ஸே தவிர 14 வேல்யூ கிடையாது. கீப் இட் யுவர் மைண்ட். கிளியர், தட் இஸ் 14 1x1 மேட்ரிக்ஸ் தான். அண்டர்ஸ்டுட்னா? ரைட்டு. ஏன்னா நிறைய பேர் அவசரப்பட்டு 14 போட்டுருவாங்க, இட்ஸ் ராங். ஓகே, போலாமா? நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 13 பாருங்கள். கிவன் மேட்ரிக்ஸ் ஏ இருக்குது, மேட்ரிக்ஸ் பி இருக்குது. இப்போ என்ன கண்டுபிடிச்சிருங்க, பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. பி டிரான்ஸ்போஸும் ஏ டிரான்ஸ்போஸோட வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு பி டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிங்க. பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 1 0 0. நெக்ஸ்ட்டு ஏ டிரான்ஸ்போஸ், இதில் வேல்யூ பார்த்தீங்கன்னா 1 0 0 0. ஃபைன் பண்ணிக்கலாமா? ஸோ ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட்டு காலம் ப்ராடக்ட் தானே, அஸ் யூஸ்வல் நம்ம நார்மலாக ப்ராடக்ட் பண்ணோம்னா 1
ஃபஸ்ட் காலம் முடிஞ்சு அகெயின் இது ரெண்டையும் ப்ரொவைட் பண்ணால் 0. ஸோ இது ரெண்டையும் ப்ரொவைட் பண்ணால் 1. ஓகே, சேம் 0. ஸோ இப்போ வாட் ஏ கன்க்ளூஷன்ஸ் 1 0 0. தட் இஸ் ஆப்ஷன் பி. கிளியர்மா? நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 14 பாருங்கள். தட் இஸ் 14 NCERT சம் ஆல்சோ. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். டைம் ஒரு போர்டில் கேட்டது 2023 கேட்டிருக்காங்க. வாட் இஸ் அ கிவன் கண்டிஷன் ஃபார் வாட் வேல்யூ ஆஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு நோட் த பாயிண்ட் இது 0 to π/2 a plus a transpose equal to √3i இவன் கொஸ்டின் கொடுத்துட்டாங்க. மேட்ரிக்ஸ் A கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. இது NCERT புக்கில் தீட்டாவில் இருக்குது, இங்கே இன்சிடென்ட் ஆஃப் எக்ஸில் இருக்குது. ஸோ A plus a transpose மேட்ரிக்ஸ் A வந்து வேல்யூ தெரியும். வாட்ஸ் த வேல்யூ cos x into sin x minus sin x into cos x இது A தெரியும். ப்ளஸ் A transpose cos x தெரியும், sin x தெரியும், minus sin x cos x equal to what's the value √3 into identity minus 1 0 0 1. இப்போ ரெண்டையும் ஆட் பண்ணிங்கன்னு வச்சுக்க, ரெண்டையும் ஆட் பண்ணால் 2 cos x sin 0 here also 0 2 cos x is clear is equal to what's the value √3 0 0 √3. clear? So இப்போ கம்பேர் பண்ணி 2 cos x is equal to √3. ஓகே, அப்போ cos x is equal to √3/2. √3/2 எப்போ வரும்? x is equal to 60 degree, that is equal to π/3. clear? √3/2 வந்து 30 degree தான் கிடைக்கும். சரி, is clear? அப்போ 30 degree π/6. ஓகே, 1/2 தான் 60 degree. ஓகே, சரி, that is a value equal to π/6. clear my children? ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? கொஸ்டின் நம்பர் 15 பாருங்க. given matrix is a symmetric matrix கொடுத்துட்டாங்க. வாட்ஸ் த வேல்யூ ஆஃப் x plus y plus z ஓட வேல்யூ கேட்குறாங்க. ஸோ இது ஒரு சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னு கொடுத்துட்டாங்க. அப்போ சிமெட்ரிக் மேட்ரிக்ஸ்னால் வாட்ஸ் அ கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணும்? A is equal to A transpose தான் தெரியும். ஸோ அப்போ மேட்ரிக்ஸ் A தெரிஞ்சிருச்சு. ஸோ நம்மளுக்கு A என்ன வேல்யூ 1 4 x z 2 y -3 -1 3. ஓகே, நெக்ஸ்ட்டு A transpose கண்டுபிடிக்கலாமா? 1 4 x z 2 y -3 -1 3. clear? ஸோ now கம்பேர் பண்ணி x and y z வேல்யூ கண்டுபிடிங்க. ஃபஸ்ட்டு x வேல்யூ என்ன -3. அப்போ x is equal to -3 கண்டுபிடிச்சலாமா? ஜெட்டை கம்பேர் பண்ண இது ரெண்டையும் கம்பேர் பண்ண ஜெட்டு கண்டுபிடிச்சலாம். அப்போ ஜெட் is equal to 4. நெக்ஸ்ட் y வேணுமா? ஸோ ஒய்யோட வேல்யூ இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிங்கன்னா y is equal to ஒன்ஸ் வேல்யூ ரேஜா -1. எஸ் கிளியர்? நமக்கு தேவையான கண்டுபிடிச்சோமா? இப்போ சம்ம நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? x plus y plus z. அப்போ -3 + 4 -1 சிம்பிளை பண்ணால் we get 0. that is option D. clear children? ரைட். Question number 16 பாருங்க. If A is equal to Aij is Q symmetric matrix. A is equal to Aj is a Q symmetric matrix order n. ஒரு Q symmetric matrix order n இருக்கணும்னா what are the given conditions satisfy பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு ஒரு ஐடியா தெரியும். மெயினாக Q symmetric matrix வந்து மெயின் diagonal element is always 0. ஒரு மேட்ரிக்ஸ் Q symmetric matrixாக இருக்கணும்னா இப்போ 0 ஓகே 0 0 நம்ம சொல்லிட்டு அந்த மெயின் diagonal element என்னவா இருக்கணும்? ஆல்வேஸ் 0வாக இருக்கணும். கிளியரா? தட் இஸ் ஈக்குவல் டு I is equal to J. ஓகே, மெயின் diagonal element தானே ரூலு. ஸோ அப்போ ஒன்லி பாசிபிள் Aij is equal to 0 when I is equal to J. தட் இஸ் மீன் மெயின் diagonal element ஆல்வேஸ் 0வாக இருக்கும். என்ன மேட்ரிக்ஸுக்கு? Q symmetric மேட்ரிக்ஸுக்கு. கிளியர் மை சில்ட்ரன்? ஸோ இந்த வீடியோஸ்லாம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்யூ.